போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, லோக்சபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பரபரப்பாக பார்த்தோம் அப்படின்னா நடந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்று ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 450 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் அப்படின்றத பண்ணியிருக்காங்க பல்வேறு தொகுதிகளில். ஸோ இந்த வேட்புமனு தாக்கல் அப்படின்றது பண்ணி முடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா, ஒவ்வொரு வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த வேட்பாளருடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய சொத்து மதிப்பு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளர் மனுவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இன்க்ளூட் பண்ணணும். என்னென்ன சொத்துக்கள் இருக்குது, அசையும் சொத்து எவ்வளோ இருக்குது, அசையாத சொத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்கேஸ் அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்மில் அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இப்போ சிட்டிங் எம்பிஸாக இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா புதுசாக வாய்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா தெரிவிச்சிருக்கக்கூடிய தகவலை வச்சு பார்க்கும்போது ஈரோடு லோக்சபா தொகுதி இருக்கு இல்லையா, ஈரோடு லோக்சபா தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஆற்றல் அசோக்குமாருக்கு கிட்டத்தட்ட 583 கோடி ரூபாய் சொத்து இருக்கு அப்படின்றது இப்போ இன்டர்நெட்ல படு பயங்கரமா பார்த்தோம்னா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆற்றல் அசோக்குமார் மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து விஜய் பிரபாகரன், தேவநாதன், கார்த்திக் சிதம்பரம், தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், சௌமியா அன்புமணி, அருண் நேரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமான நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்றது நம்மளை வாயை பழக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வேட்பாளருக்கு எவ்வளவு சொத்து அப்படின்றது இருக்கு, அதை தாண்டி இந்த வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோக்சபா எலெக்ஷன் அப்படின்றது நடக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்சியுமே அவங்களுடைய வேட்பாளர் அப்படின்றவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சார்பில் பார்த்தோம்னா அதிமுக இருக்காங்க இல்லையா, தங்களுடைய சார்பா ஈரோடு லோக்சபா தொகுதியில் ஆற்றல் அசோக்குமார் வந்துட்டு போட்டி போட போறாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோன்னே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பலருக்குமே ஷாக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆற்றல் அசோக்குமார் இருக்கார் இல்லையா, அவர் பக்காவான பிஜேபி ஃபேமிலியை சேர்ந்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்றது பிஜேபியை சேர்ந்த ஒன்றா தான் இருக்கு. அவருடைய அத்தையான சிஆர் சரஸ்வதி பார்த்தோம் அப்படின்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய மொடக்குறிச்சி தொகுதி இருக்கு இல்லையா, அங்கே எம்எல்ஏ. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் ஆற்றல் அசோக்குமார் அதிமுக சேர்ந்து வெறும் 4 மாசம் தான் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்து இங்க ஒரு சில வேலைகள், அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, மைக்ரோசாஃப்ட், இன்டெல், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தவர் அங்க வேலை வாய்ப்பு அப்படின்றத உதவி தள்ளிட்டு இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் தனியா கல்வி நிறுவனங்கள் அப்படின்றத வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நலிவடைஞ்ச அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலை பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட உரிய பர்மிஷன் அப்படின்றது வாங்கிட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸை வந்துட்டு மேம்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆற்றல் அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை வச்சு அதன் மூலியமாவும் எக்கச்சக்கமான நல்லதை மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆற்றல் அசோக்குமாருக்கு வந்துட்டு அந்த சீட் அப்படின்றது கொடுக்கப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் எல்லாத்தையும் ஆற்றல் அசோக்குமார் பக்கமா திருப்பிச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வேட்புமனு தாக்கல்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் எனக்கு 583 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் மறுபடியும் யாரா இவரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பார்வையுமே ஆற்றல் அசோக்குமார் பக்கமா திருப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 583 கோடி ரூபாய் சொத்துல பார்த்தோம் அப்படின்னா 7 கோடி ரூபாய் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. அசையும் சொத்தா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 526 கோடி ரூபாய் இருக்கு. அசையாத சொத்தா 56 கோடி ரூபாய் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பணமா மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கிலோ தங்கம் அப்படின்றது இவர்கிட்ட இருக்கு. இவருடைய மனைவி கிட்ட பார்த்தோம் அப்படின்னா 10.5 கிலோ தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே அந்த வேட்புமனுல பக்காவா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆற்றல் அசோக்குமார் இருக்கார் இல்லையா, அவருடைய இந்த சொத்து மதிப்பு அப்படின்றத நம்மளை வாய்ப்பழக்க வச்சுச்சுன்னா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் பிரபாகரன் அவர் வந்துட்டு விருதுநகர் தொகுதியில தான் போட்டிடுறாரு. இந்த விருதுநகர் தொகுதியில போட்டியிடக்கூடிய விஜய் பிரபாகரன் வந்து எனக்கு 17 கோடி ரூபாய் சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் பிரபாகரனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, பிரேமலதா விஜயகாந்த், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6.94 கோடி ரூபாய், அதாவது 6,94,00,000 அப்படின்றது பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேவநாதன் சிவகங்கை தொகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர். இவரை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் சொத்து அப்படின்றது தேவநாதன் கையில இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவி பேர்ல 25 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு அப்படின்றது இருக்கு. அவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 2 குழந்தைகள் மேலேயுமே பார்த்தோம்னா தலா 4 கோடி ரூபாய், அதாவது ஒவ்வொரு குழந்தை மேலேயுமே 4 கோடி ரூபாய்க்கு சொத்து அப்படின்றது இருக்கு. கார்த்திக் சிதம்பரம் அதே சிவகங்கை தொகுதி இருக்கு இல்லையா, அதே சிவகங்கை தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா இவரை தேவநாதன் எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர். ஸோ அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 127 கோடி ரூபாய் சொத்து அப்படின்றதுக்கு ஆல்ரெடி சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரத்துக்கு தான் மறுபடியும் இந்த டைம் காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாய்ப்பு அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைமும் கார்த்திக் சிதம்பரம் அந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே உட்கட்சி பூசல் அப்படின்றது இப்போ ரொம்ப பீக்ல இருக்கிறதுனால கார்த்திக் சிதம்பரத்தை
கவுக்குறதுக்கும் காங்கிரஸ்குள்ளேயே ஆள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்ததா தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னை தொகுதி இருக்கு இல்லையா, அங்கதான் போட்டியிடுறாங்க. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி நடந்த மக்களவை தேர்தலில் தூத்துக்குடியில கனிமொழிக்கு அகைன்ஸ்டா களமிறங்கியிருந்தாங்க. பட் அதுல தோத்து போயிருந்தாங்க. இப்ப தென் சென்னையில பார்த்தோம் அப்படின்னா களம் காண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க பேர்ல கிட்டத்தட்ட 19 கோடி ரூபாய் சொத்து அப்படின்றது இருக்கு. இதை தாண்டி பார்க்கும்போது திருநெல்வேலி தொகுதி இருக்கு இல்லையா, திருநெல்வேலி தொகுதியில நயினார் நாகேந்திரன் தான் வந்து போட்டியிடுறாரு. நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு 29.92 கோடி ரூபாய் சொத்து அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு எப்பயுமே ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்குமே பாஜகவுடைய மூத்த லீடராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, பொன் ராதாகிருஷ்ணன் தான் இந்த டைம் பாஜக களமிறக்கி இருக்காங்க. ஸோ பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்றது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7,65,00,000 ரூபாய் அப்படின்றது அவருடைய சொத்து மதிப்பா இருக்கு. இவங்க எல்லாத்தையுமே தாண்டி திமுகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு இருக்கார் இல்லையா, ஸோ மக்களவை குழுவினுடைய தலைவர் அப்படின்னே சொல்லலாம். டெல்லியில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸை பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய திமுக சார்பா அங்க நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் டிஆர் பாலு. அப்படிப்பட்ட டிஆர் பாலுவை பொறுத்த வரைக்குமே அவருக்கு 1 இல்ல 2 இல்ல 45 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சௌமியா அன்புமணி பாமக வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பலருமே அறிவிக்கப்பட்ட சுச்சுவேஷன்ல திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா தான் ஒரு வேட்பாளர் மாத்தி சௌமியா அன்புமணி அனௌன்ஸ் பண்ணப்பட்டாங்க. அன்புமணியுடைய வைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சௌமியா அன்புமணியை பொறுத்த வரைக்குமே அவங்க போட்டியிடக்கூடிய முதல் எலெக்ஷனாக தான் அது இருக்கு. பட் இந்த முதல் எலெக்ஷன்லேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 48 கோடி ரூபாய் அவங்களுக்கு சொத்து மதிப்பு அப்படின்றது இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம நேரு இருக்கார் இல்லையா, நேருடைய பையனா இருக்கக்கூடிய அருண் நேரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம் அருண் நேரு பார்த்தோம் அப்படின்னா பெரம்பலூர் தொகுதியில தான் போட்டிடுறாரு. இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா நேரு இருக்கார் இல்லையா, அருண் நேரு ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யாரை எங்க பார்க்கணும், யார்கிட்ட ஆதரவு அப்படின்றத கேட்கணும், அருண் நேரு வந்துட்டு இந்த டைம் கண்டிப்பா எம்பி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு இருக்கார் இல்லையா சுத்தி வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் நடந்த மாநாடு அப்படின்றத திமுக தலைமையை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விதத்தில் நடத்தி முடிச்சதுனால நேரு இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கிஃப்டாக தான் அவருடைய பையனுக்கு இந்த எம்பி சீட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நேருவை பொறுத்த வரைக்குமே அந்த திருச்சி இருக்கு இல்லையா, திருச்சி நேருனுடைய கோட்டை அப்படின்னே சொல்லலாம். அது வந்துட்டு திமுக இருக்கக்கூடியவங்க அதிமுக இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவருடைய கோட்டையிலே பார்த்தோம் அப்படின்னா அருண் நேரு நிற்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையும். அருண் நேருவை பொறுத்த வரைக்குமே அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கான ஆதரவு அப்படின்றத அவருடைய அப்பா சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த மக்களவை தேர்தலில் நிற்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு சிலருடைய சொத்து மதிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல யாருடைய சொத்து மதிப்பு அப்படின்றது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விதத்துல இருந்துச்சு, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல யாருடைய சொத்து மதிப்பு இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.